இதுலயுமே எல்லா கொஞ்சம் பொருளை மட்டும் இருக்கு. நம்ம இந்த கண்ணை மட்டும் தான் இனிமேல் போட்டு பொழந்தான் அவனே கண்ணை வச்சு கொடுங்கடா. அந்த எக்ஸிமெண்ட் கண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும், யூஎம்பி கண்ணு கொடுத்தா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். மேல உடனே எனிமி பைப்ல உடனே ஓடுறான். எனிமையான ஓடுறோம்னா சத்தம் கேட்குது. நம்ம கொஞ்சம் உஷாரே இருக்கலாம். டே கண்ணு தர மாட்டீங்களாடா? ஒரு கண்ணு தர மாட்டானுங்க போல இருக்கே. டே ஒரு கண்ணு எப்படி ஓட விடுறீங்க? ஓகே எக்ஸிமெண்ட் நமக்கு எக்ஸிமெண்ட் கிடைச்சா எக்ஸிமெண்ட் நம்மளோட ப்ளூ இருக்கு, நம்மளால கவலைப்படவே தேவையில்லை. டே ப்ளூ கண்ணு கையில இருக்கா, இதுக்கப்புறம் நான் கண்ணுக்கு அலையவே தேவை. அந்த ஒரு கண்ணை வச்சா மொத்த பேரும் காலி பண்ணுவேன். மேல சொல்றேன், மேல கூட சொல்றேன் மார்க் அமைச்சிருச்சு. மார்க் மைண்ட் ஏங்கிற மாட்டேடா. பைப்ல கண்டுபிடிச்சு போட்டு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இங்க தான் இருப்பேன் நினைக்கிறேன். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். எங்கடா எங்க சுட்டுட்டு இருக்கியா? எப்ப சுட்டுட்டு இருக்க? செம்ம டேமேஜ். தலையில ஒரு தரமான அடி பிடிச்சிருந்தால பைப்ல தப்பு வந்து விடக்கூடாது. டேரா ஒரே ஒரு புட்டை அவனை காலி பண்ண போன மாட்டேன்டா. இன்னும் ஒரு புள்ள தலையில பட்ட இங்கதான் கொஞ்சம் டே முடிக்கிறேன். என்னடா அது கையில வர ஷாட்டிங் வச்சிருப்பான். டே கொஞ்சம் நமக்கு டேமேஜ் கொடுத்துறேன். இருங்க கொஞ்சம் தூரமா ஓட்டு. இவ்வளவு டேமேஜ் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளை காலி பண்றோம். நம்ம வந்து மேல போறேன், மேல வருவான்னு நினைக்கிறேன். என்னமா சௌக்கியமா? மேல வந்து என்ன முடியும்? கொஞ்சம் குளோல் போட்டுக்கிறேன்டா. தேவனா வானத்துல இறங்குறது நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எவனோ ஒரு பைப்ல வானத்துல இறங்குறேன். உயிருக்கு பயந்துகிட்டு பகுதியிலே விட்டு போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. பரவாயில்ல, அந்த மேட்ச் நம்மள போட்டுதல் இருக்கலாம். இந்த மேட்ச் நம்ம வந்து போய் வாங்கலாம். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? எதிர்பார்க்கல வானத்துல ஒருத்தர் இறங்குவானே, எதிர்பார்க்கல. இறங்கி பிஸ்டல் வச்சு நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாச்சு. வெறும் 10 ஹெல்த்தா இருந்துச்சு. ஒரே பிள்ளை கதையை முடிச்சு. இந்த மேட்ச் நம்ம வந்து சோலோ ஸ்குவாட் மேட்ச் வந்திருக்கோம். 4 பேர் வந்தாலும் சரி நாக்கு தள்ளுற அளவுக்கு போட்டு தள்ளுவோம்டா. அது மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்துன்னு வந்துருக்கோம். நீங்க 4 பேர் ஒரு ஸ்குவாடா வந்து மாட்டாங்களா பாக்கலாம். நான் கண்ணை தேடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா ஆடுறா. நம்ம கண்ணை தேடுறதுக்கு வரான். எனக்கு ப்ளூ கன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் போறேன் ப்ளூ கன் ரெடி பாவிய பெட்டாலாம் இல்ல யானை கண்ண கத்துச்சாடா. நான் கேட்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு எடுத்தா ப்ளூ கண்ணை தூக்கினா கண்ணை கூடுறா. சொன்னா கேள்வி இந்த உட்பாக்கிற எடுத்துக்கடே. சொன்னா கேட்க மாட்டான் போல. டே கண்ணை கூடுறா. இதே எம்பர் ஒன்று கூடுறா. அந்த பைப்ல தரமாரி தர நீ மட்டும் சாக்கு உன ரே பண்ணியே விட மாட்டேன்டா. கையில மாட்டாமலா கூடுவேன். எப்பயாச்சும் மாட்டோடா. இந்த வீட்டு மேல ஒரு இனி பைப்ல இருக்கான்னு நினைக்கிறேன். மேல ஒருத்தன் ஓன் நான் பார்த்தேன். மேல வந்து போட்டு தள்ளுறேன்டா. டாப்ல தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான். நம்மள்ட்ட வந்து ப்ளூ கன் இருக்கு, யூஎம்பி கன் இருக்கு. இதை வச்சு போட்டு தரலாம். மேலதான் இருந்தா எங்கடா காணும்? இங்கதானே இருந்து எங்கதான் இருக்கானா? செல்கப் சட்டை ஒன்னா முடிக்கிறான்டா. அவ்வளவுதான் காலி பண்ணிச்சு. மொதல் இனிமே கில் பண்ணியாச்சு. ஒழிஞ்சிருக்காராமா. ஏதாச்சும் வச்சிருக்காடா. லாங் ரேஞ்ச் ஏதாச்சும் ப்ளூ கன் வச்சிருக்கானா? இவன் உட்பேக்கர் தான் வச்சிருக்கான். எனக்கு அது உட்பேக்கனே தேவையில்லடா. கிடைச்ச ஒரு M4 எவனையும் அவன் எடுத்துக்கிட்டான். பரவாயில்ல. அதுக்கப்புறம் டீம்ல ஒருத்தன் காலி ஆயிட்டான். இவனை நம்ம ரிவைவ் பண்ணி விட்டுறான். இவன் வந்து வேற ஆளு. பைப்ல காப்பாத்தி விட்டுறலாமா? இந்தடா ரிவைவ் பண்ணி விடுறான். அண்ணனை எப்பயாச்சும் வந்து காப்பாற்றணும். புரியுதா? எந்த பயனும் இல்ல. டோக்கன் இருக்கு. ஓகே 200 டோக்கன் இருக்கு. இங்க ஒரு பைப்ல எவனோ ஒருத்தர் போட்டு தரலாம். இவன் தான் போட்டு தரலாம் போல இருக்கு. என்னமா சௌக்கியமா? எப்படி இருக்கா? எதையும் புரியவனா பரவாயில்ல. திரும்பி அந்த M4 ஒன்று கொடுத்துட்டான். பைப்ல இருந்தாலும் விட மாட்டேன்டா. ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சா ஒன்று புழகாம விட மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பீக்கு வந்துட்டேன். பீக்ல ஒரு பைப்ல 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்க. பைப்ல தப்பிச்சு விட பாருடி. தப்பிச்சு நான் ஓட முடியாது. டீம் கேஷன் தப்பிச்சு வருவேன். தோர்த்து போட்டு தருவேன். அதுக்கப்புறம் பீக்ல இருந்து ஜிப்லைன் போய் ஜொயின்னு வந்தாச்சுங்கிற எனிமி வரைக்கும் ஓடி இருக்காங்க. இங்கதான் இருக்கலடா. முடிக்கிறான். கொஞ்சம்டா தலைக்கு தான் ஏன் வைக்கிறேன். தலையில் அடிப்பட மாட்டுது. டேரா கொஞ்சம் மெடிக்கல் மட்டும் போட்டுக்கிறேன்டா. ஒரு மெடிக்கல் போட அதுக்கப்புறமா சண்டைக்கு வரேன். நம்மள்ட்ட சூப்பர் மெடிக்கல் வேற இல்லை போல இருக்கு. 4 மெடிக்கல் தான் இருக்கு. ஓகே இதையே போட்டுக்கலாம். லைட்டா நம்ம ஸ்கோப்ல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தலையில கரெக்டாக பட மாட்டுது. கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன்டா. ஏன் நான் இன்னொருத்தன் இங்க வந்துட்டான். நான் மொத்தம் 2 பேர் கூட இருக்கு. இவனையும் முடிச்சலாம். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. கொஞ்சம் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதுல போடுதுல செல்லா குட்டியா வாடா 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 வாடா. தேங்க்யூடா செல்ல குட்டியே. நான் எதிர்பார்க்கவே இப்படி வந்து காப்பாத்துவேனே. உன உயிரை கொடுத்தா நான் காப்பாத்துறேன்டா. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அவன் பக்கத்துல இருந்து இறங்கி மெடிக்கல் போட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு போனோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ல தான் நான் பைப்ல நம்மளை நாக் பண்ணுவேன். மேலதான் இருக்கியாடா. என் மேலே கை வச்சுட்டு உனக்கு புழக்காம விட மாட்டேன்டா. அவ்வளோதான். இதே கொஞ்சம் அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து மேலே ஒரு பைப்பில் காலி பண்ணி ரிவைவ் பண்ணி ஒன்றும் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். மேலே உட்காந்து சுடுறாராமா. மேலே போகிறப்ப யோசிக்கிறோம்டா. இப்போ ஒன்று கீழே வர முடியாது, எங்கேயும் போக முடியாது. அதுக்கப்புறம் ரிவைவ் பண்ண இடத்துல ரிவைவ் பண்ணிருந்தாங்க. ஒரு பைப்பில் உட்காந்து கிடக்குறான். டி செம்ம டேமேஜ்டா. கரெக்டாக 2 புல்லட் தலையில் படுது. 3வது புல்லட் படுறப்ப தப்பிச்சிடறாங்க. உடம்புல பட்டு தப்பிச்சிடறாங்க. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் முடிச்சலாம். எனக்கு பயத்தில் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணனை பார்த்து பயமே இல்லாமல் இருக்க. இங்கே தான் உட்காந்துருக்கேன். உட்காந்து ரிவைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஊக்காங்க போகிறப்பட்டா விட்டுருவோமாடா. விட மாட்டேன்னா உன்னை என்ன பண்ண விட மாட்டேன். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. இவன் தான் லாஸ்ட் நீ பைப்பில் போடுறதுக்கு 6 பேர் கில் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பர் மெடிக்கல் ரெடி. மெடிக்கல் போட்டு ஃபுல்லாக ஹெல்த் ஃபில் பண்ணிக்க வேண்டியது. ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டேன். ஃபேக்ட்ரியில் நினச்சி பைப்பில் இருக்கானு தான் பார்த்தேன். ஆனால் எவனும் இருக்கிற மாரி தெரியல. நான் ஒரு சிப் மட்டும் வாங்கிட்டேன். இனிமே அங்கே இருக்காங்களா ஃபேக்ட்ரி இனிமே இருக்கானே. என்னையாண்டா சுட்டுற? போட்டு சுட்டுறியாடா. இருக்கிறப்ப சொல்ல மாட்டியா?
கீழே வந்தானா முடிச்சிட வேண்டியதான். பைபிள் ஒருத்தன் மேலே போயிட்டு அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தன் இருக்கானு இப்போ 2 பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். மேலே டாப்பில் இருக்கான். இறங்கி வந்தானா கதம் தான்டா. டே இறங்கி வரையா முடிச்சிடலாம். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. படிக்காத தற்குறிப்பேன் தேவையில்லாம இறங்கி வந்த பேர்ல என்கிட்ட மாட்டிட்டா. நம்ம ஒரு 8 பேர் கில் பண்ணியாச்சு. கொஞ்சம் ரூட் அடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஜோனோட போறாங்க. மெடிக்கல் ஒண்ணுமே வச்சுக்கிட்டா கையில ஒண்ணுமே நம்ம தான் வந்துட்டு கேடா பைப்புல ஒண்ணுமே நம்ம எதுக்குடா வரணும். அது அங்கே இருந்துலாம்டா. ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம வந்து ஜோனுக்கு போகல. இவனுக்கு வேற கார்ல சுத்தி இருக்கான். நம்ம டீம் ஃபுல்லாவே காரு பைக்ல எடுத்து சுத்திட்டு இருக்கானு. ஏன்டா கால்லாம் நடந்து போக மாட்டீங்களாடா? அதுக்கப்புறம் டீம் மட்டுங்க ஒவ்வொருத்தனா காலியாக ஆரம்பிச்சிட்டேன். நீங்க விளையாட எப்போ போய் அவங்க ஒவ்வொருத்தனா போயிட்டு இருக்கானுங்க. நான் வேற எனிமி வேற போடுதலே ஆகணும். நம்ம முடிஞ்சாடி குளோல உடைக்கலாம். ஏன்னா குளோல உடைச்சா தான் பயப்படுவாங்க. வெளியே வரவங்க முடிச்சிடலாம். எவனாச்சும் ஒருத்தர் வெளியே வாங்கடா. இருக்கிறதே உனக்கு மொத்த ஸ்கூல் இங்கே தான் இருக்கானு. உங்களுக்கு எனக்கு ஜோனோட போய் ரிவைவ் பண்ணுவாங்க போல இருக்கடே. வாங்கடா குளோல எழுத்து உடைக்க ஆரம்பிச்சிட்டா. லாஸ்ட் பிளேயர் உடைக்க போறேன். ஒருத்தன் நாக் பண்ணியாச்சு. நாக் பண்ணதான் ரிவைவ் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. உட்காந்து டிக்கெட் போட்டு இருக்கானுங்க போல இருக்கு. தப்பிச்சு விட பாக்குறானுங்க. இப்போ நம்ம ஜோனுக்கு போகலாம். நம்ம இவனுக்கு வேற ரிவைவ் பண்ணி உயிர் எடுத்துட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு ரிவைவ் பண்றது நான் ஜோனுக்கு போக மாட்டேன்டா. ஜோனுக்கு போய் நம்ம உயிரை கொடுத்து இவங்க ரிவைவ் பண்ணுவோம். ஏன்னா 1 கிலோ கூட பண்ண நீங்களா உங்களை ரிவைவ் பண்ணி நீங்க கிலோ எடுத்து கிழிச்சிடுவீங்க. நான் வீடு எடுத்தா மட்டும்தான் நான் உண்டு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம அவசரப்பட தேவையில்ல. நம்ம ரிவைலாம் பண்ண தேவையில்ல. நம்மளே முடிஞ்ச போய் அவங்க கொடுத்து தரலாம். ஆனால் இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. லாஸ்ட்ல ஸ்கூலை வச்சு ஆடி போய் இங்கே ஒரு எனிமி இருக்கட்டி நீங்கள் இப்படி இங்கே வந்து பைப்பில் சைலண்டாக வந்துட்டான் போல இருக்கு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே முடிச்சலாம். அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. 9 பேர் கில் பண்ணியாச்சு. நிறைய பேர் ஜோனு வந்துட்டு இருக்கானுங்க. முடிஞ்ச அவனுங்களை போட்டு தர முடியாதுன்னு பார்க்கலாம். வந்து பாருங்கடா. முடிஞ்சா வந்து பாருங்க. வெளியே வந்தானே உடனே முடிச்சிட வேண்டியதான். எனக்கு ரிவைவ் பண்ணுறேன்னு நினைக்கிட்டே ரிவைவ் பண்ணி விடுங்கடா. நம்ம டீம் இங்கே தான் ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்க. முடிச்சிடலாம். அவ்வளோதான் இவன் காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரிவைவ் பண்ணி விட்டுறலாம். சும்மா கையில் டோக்கன் இருக்கு. லாஸ்ட்டு ஒரு 2 பேர் இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வச்சிருப்பானுங்க. ரிவைவ் பண்ணி விடுறானுங்க. கதறானுங்க இவனுங்க வேற. கத்தி விட்டுறலாம். அவ்வளோதான் 3 பேரும் காப்பாற்றி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போய் பத்திரமா மீதி இருக்கணும் போட்டு போய் எங்க வேண்டியதான். மீதி இருக்கிறதே கொஞ்சம் கம்மி பேர் தான் இருக்கானுங்க. நம்ம டீம் 3 பேர் ரிவைவ் பண்ணி விட்டோம். இன்னும் ஒரு 6 பேர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டேய் குளோலாம் போடுறானுங்களே. டேய் ஜோனில் வந்து குளோல் போட்டு காப்பாற்றிடா. நான் ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு போய்க்கிறேன்டா. ஏன்னா ஜோனில் செம்ம டேமேஜ் வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான் நம்ம பத்திரமா ஜோனுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் போட்டு தரேன்னா ஜோனுக்கு வந்த பிறகு நான் பயப்படவே மாட்டேன். டே என்னடா ஜோனே காலி ஆகிட்டீங்களாடா. வந்த பிறகு போட்டு தானே தான் பார்த்தேன். ஆனால் கடைசியில் இவனுங்க ஜோன்லேயே காலி ஆகிட்டேன். கில்லு மட்டும் தான் மிச்சம். நம்ம கில்லே வரலடா. ஏன்னா கில்லு அனாமத்தா போயிடுச்சாடா. நம்ம டீம் இறங்கிட்டே நீங்கள் 1 கிலோ எடுக்க மாட்டேங்குன்னு தெரியும். உங்களை காப்பாற்றுறது வேஸ்ட் தான்டா. ஏன்னா இருக்கிறத நம்ம டீம் 4 பேர். இன்னும் ஒரு ஸ்குவாட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மொத்த ஸ்குவாடையும் நம்மளே முடிக்கிறோம். ஏன்னா ஜோனில் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஓடிட்டு இருக்கானுங்களா மாட்டினானுங்க. ஒருத்தனை முடிச்சலாம். ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. இன்னும் இவங்க டீமில் தான் 3 பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். 3 பேரையும் முடிக்க முடியாதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக முடிச்சாச்சு. நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சரி வெளியே வருவானுங்க. டக்குன்னு முடிச்சானா. மாற்றி ஒருத்தர் இருக்கான். அப்படியே முடிக்கிறான்டா. செம்ம டேமேஜ் கொடுத்தாச்சு. அவனை போட்டு தரலாம். எவனாச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ல ஒரு இனிமே இருக்கான். நம்ம டீமேட் போட்டு தரலாம் நினைக்கிறேன். ஆமா நம்ம டீமேட்டே போட்டு தரல. நல்லதுடா. போட்டு தரல வரைக்கும் நல்லதான். கடைசியில் ஒருத்தரையாச்சும் போட்டு தரீங்களே. அவ்வளோதான் அவன் வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 2 பேர் நம்ம டீமில் ஒருத்தங்க காலியா. நம்ம டீமில் ஒருத்தங்க இன்னும் 2 இனிமிங்க இருக்கானுங்க. 2 பேரும் இங்கே ஒரு இனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். கீழே தானே இருக்கா தெரியுண்டா. க்ளூவால் போட்டு ஒழிஞ்சிருக்காராமா. லாஸ்ட் வந்து போய் வாங்குறதுக்கு உனக்கு போட்டு தர மாட்டேன்டா. நம்ம டீமுங்க பக்கத்தில் வந்து நினைங்க. வெளியே வந்து முடிச்சிட வேண்டியது. அவனை தான் காலி பண்ணியாச்சு. 16 பேர் கில் பண்ணியாச்சு. ஒரு இனிமி தான் இருக்கான். இந்த ஒரு பைப்பில் எங்கே இருக்கேன் இங்கே தான் ஊக்காங்க போற போட்டுருக்கேன். நான் பார்த்துட்டேன். உன்னை பார்த்துட்டேன்டா. நீ வெளியே வாடா. முடிய சுட்டு போயிட. அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம பாண்டி கில் பண்ணி ப்ளூ கலர் ஷர்ட்டை மட்டும்